உண்மை நிலையை எடுத்துக் கூறும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு பதில் அளிப்பதை விட்டுவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டே தமிழகத்தின் உரிமைகளை காக்க தவறிய விடிய அதிமுக அரசின் நீர்வளத்துறை அமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கபட நாடகம் ஆடுதல், இரட்டை வேடம் போடுதல், உண்ட வீட்டிற்கே துரோகம் செய்தல், நம்பி வாக்களித்த மக்களுக்கு துரோகம் இழைத்தல் போன்ற செயல்கள் ஆளும் திமுகவினருக்கு கைவந்த கலை என்பதை தமிழக மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாகவும், காவிரி, மேகதாது அணை, முல்லை பெரியாறு, பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்டும் பிரச்சனை என அண்டை மாநிலங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கும் போது அதை தட்டி கேட்க கையாளாகாத விடியா திமுக ஆட்சியாளர்கள் தங்கள் சுயநலத்திற்காக கைகட்டி வாய்ப்பொத்தி மௌனமாக வலம் வருவதை கழக பொதுச் செயலாளர் அவ்வப்போது சுட்டிக்காட்டி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் கேரள அரசு தற்போது அமராவதி ஆற்றுக்கு வரும் நீரை தடுக்கும் வகையில் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டுவதை இந்த நாடக கும்பல் அரசு வேடிக்கை பார்ப்பதை தோலுரித்து காட்டினார் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களுடைய கள்ளத்தன நடவடிக்கைகளை மக்கள் முன்பு எதிர்க்கட்சித் தலைவர் தோலுரித்து காட்டியதை பொறுத்துக் கொள்ள முடியாத நீர்வளத்துறை அமைச்சர் வழக்கம் போல் பசப்பு வார்த்தைகளை பயன்படுத்தி அறிக்கை என்ற பெயரில் புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விட்டுள்ளதாக அவர் கடுமையாக சாடியுள்ளார். அம்மாவின் அரசு பல சட்ட போராட்டங்களை நடத்தி உச்சநீதிமன்றத்தில் இறுதி ஆணையை பெற்று அதன் அடிப்படையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு செயலாக்க திட்டத்தை அரசிதழில் வெளியிட்டது என்றும், அதன் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு காவிரியில் நமக்குரிய பங்கு நீரை பெற முடியாத கையாலாகாத விடியா திமுக அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் தனது அறிக்கையில் வாய்ஜாலம் காட்டியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். வார்த்தை ஜாலங்களில் கில்லாடிகளான விடியா அரசின் மந்திரிகளில் தலையாய மந்திரியான துரைமுருகன் சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் பிரச்சினை முதல் காவிரி பிரச்சினை வரை ஒன்றிய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று போராடுவோம் என கூறி மக்களை முட்டாளாக்க பார்ப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தங்கள் குடும்பத்தினர் நடத்தி வரும் தொழில்களுக்காகவும் சுயநலத்திற்காகவும் தமிழக மக்களின் நலனை அண்டை மாநிலங்களிடம் அடகு வைப்பதை நாடகமாடல் விடியா திமுக அரசு கைவிட வேண்டுமென்றும், சட்ட ரீதியான போராட்டம் நடத்தியும் தேர்தல் கூட்டணி அமைத்துள்ள அண்டை மாநில ஆட்சியாளர்களிடம் வற்புறுத்தியும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதை விட்டுவிட்டு தட்டிக் கழிக்கும் அறிக்கையை அமைச்சர் வெளியிடுவது தமிழக மக்களுக்கு செய்யும் மாபெரும் துரோகம் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குறிப்பிட்டுள்ளார். பசுமை தீர்ப்பாயம் மற்றும் சட்டத்தின் மூலம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வலியுறுத்தியுள்ளார்.